அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் எஸ்எஸ் மீடியாவின் திவ்யா. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ரூபாய் 1,00,000 கீழ் பணம் உள்ளதா? அப்போ இந்த தகவல் உங்களுக்கு தான். எஸ்பிஐ, ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி மற்றும் ஆக்சிஸ் வங்கிகளில் குறைந்தபட்ச இருப்பு தேவையில்லாத வங்கி கணக்கை தொடங்கும் வசதி. இந்த ஜீரோ பேலன்ஸ் கணக்கில் வாடிக்கையாளர்கள் குறைந்தபட்ச இருப்பை பராமரிக்க தேவையில்லை. பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் எனப்படும் இந்த ஜீரோ பேலன்ஸ் கணக்கு ஏழை மக்கள் எளிதில் வங்கியில் கணக்கு தொடங்க முடியும். இதன் மூலம் எந்தவித தொகையையும் செலுத்தாமல் பொதுமக்கள் கணக்கு தொடங்கி பயன்பெறலாம். இந்த கணக்கை தொடங்க அடிப்படை ஆதாரங்கள் வைத்திருந்தாலே போதுமானது. இதில் தனியாகவும் 2 பேர் சேர்ந்தும் ஜாயிண்ட் அக்கவுண்ட் கூட வைத்து கொள்ளலாம். இதில் ஜீரோ பேலன்ஸ் இருந்தாலே போதும். நாம் மற்ற கணக்குக்குள் போல இதை பயன்படுத்தி கொள்ளலாம். எஸ்பிஐ மினிமம் பேலன்ஸ் பராமரிக்கும் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் அதே வட்டியை தான் இந்த கணக்கிற்கும் வழங்குகிறது. 1,00,000 ரூபாய்க்கும் குறைவாக பணம் வைத்திருந்தால் ஆண்டுக்கு 3.25% வட்டி கிடைக்கும். இந்த கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு காசோலைகள் வழங்கப்பட மாட்டாது. ஜீரோ பேலன்ஸ் கணக்கை தொடங்க வேண்டுமானால் நாம் மற்ற எந்த வங்கிகளிலும் சேமிப்பு கணக்கை வைத்திருக்க கூடாது. அப்படி வைத்திருந்தால் புதிய கணக்கை தொடங்கும் 30 நாட்களுக்கு முன்பே அந்த பழைய கணக்கை வேண்டாம் என வங்கியில் சொல்லி முறைப்படி மூடி இருக்க வேண்டும். எஸ்பிஐ ஜீரோ பேலன்ஸ் கணக்குதாரர்களுக்கு மாதம் 4 முறை பணத்தை வங்கி கணக்கிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த 4 முறையில் ஏடிஎம்மில் பணம் எடுப்பதும் அடங்கும். ஏடிஎம் கார்டு வழங்கப்படும். ஆனால் அதோடு அதற்காக பராமரிப்பு தொகை எதுவும் இருக்காது. இந்த கணக்கு வைத்திருப்பவர்கள் நீண்ட நாட்களாக எந்த பண பரிவர்த்தனையும் செய்யாமல் இருந்தாலே அல்லது கணக்கை வேண்டாம் என மூட நினைத்தாலோ அதற்காக எந்த விதமான பணமும் கட்ட தேவையில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து செய்திகளை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக்